Hello, welcome to AB Cooking. In the video, prawn dum biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 3 லிட்டர் தண்ணியில் ஹோல் ஸ்பைஸ், பச்சை மிளகா, அப்புறம் உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய பேனில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 4 கீரின பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மெல்லிசா நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பூண்டு விழுது, இஞ்சி விழுது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த ஒன்றும் பாதியமாக வெட்டிருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கலாம். மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை நல்லா சேர்த்து அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்காக மெல்லிசா நறுக்கின வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிரேவி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் கொட்டி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்திருக்காது. இப்போ இந்த அரிசியை நல்லா பரப்பி விடலாம் கிரேவி மேலே. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது மேலே நல்லா தூவி விடுங்க. குங்குமப்பூ பாலை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். கொஞ்சம் புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி மூடி போட்டு அவனில் வைக்க போகிறோம். 300 Fahrenheit 12 to 15 minutes வச்சா போகிறோம். உங்களுக்கு சூப்பரான ப்ரான் தம் பிரியாணி ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கரண்டி வச்சு லைட்டாக அடியிலேருந்து கலரி விடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அப்புறம் என்னங்க, சுட சுட சாப்பிட வேண்டியது தான். தயிர் பச்சடி, முட்டை கூட இந்த பர்ஃபெக்ட் ப்ரான் தம் பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் ஷ்ரிம்ப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.